சத்தம் கேட்டுச்சிங்க. ஆமா, ஒரு அழகான ஒரு பாட்டு வள்ளலாரை பத்தி சொன்னது மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆமாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகாமையுள்ள ஆரைக்குடி மண்ணில் பிறந்த கவிஞர் பாரதி கணேசன் எழுதிய பாடல். ஆரைக்குடி பாரதி கணேசன் எழுதிய பாட்டு. எப்படி பாடினாரு? வாடிய பயிரை கண்டுகள் கலங்கிய வள்ளல் இல்லை என்ற ஏக்கமா. இன்னைக்கு இல்லையே வள்ளல் அப்படின்னு ஏக்கமா இருக்கிறியான்னு கேக்குறாரு. யார பார்த்து கேக்குறாரு? மேகத்தை பார்த்து. சும்மா ஓடி அலைகின்ற மேகமே என் போல நீயும் போதை அருந்திய தூக்கமா. வள்ளல் இல்லைங்கிற ஏக்கமா இல்ல ஒருவேளை ஏன் மாதிரி நீயும் தண்ணிய போட்டு போதையில இருக்கிறது தூக்கமானு கேக்குறாரு. அப்படின்னா எதுக்கு கேக்குறாரு? வாடும் பயிர் கருகள் ஆகுமா, வள்ளல் குணத்துக்கே ஈனமா. வாடும் பயிர் கருகள் ஆகுமா? மழை இல்லாம ராமநாதபுரம் சீமையில, ராமநாதபுரம் ஜில்லா, ராமநாதபுரம் மாவட்டத்துல பயிரெல்லாம் மழை இல்லாம கருகுது. இது வள்ளல் குணத்துக்கே ஈனம் இல்லையா? வள்ளி வள்ளங்கிற வள்ளல்கள் பிறந்த நாட்டிலேன்னு கேக்குறாரு. அடுத்து என்ன கேக்குறாரு? காடு வயல் வெள்ளி நாடு கடல் பேதமின்றி பெய்யும் மாறியே. எல்லா இடங்கள்லயும் மழை இன்னைக்கு தான் பெய்யணும், நாளைக்கு பெய்யக்கூடாது, இல்ல நேற்று தான் பெய்யணும், இன்னைக்கு அப்படிங்கிற கணக்கு இல்லாம எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவு எப்போதும் கொட்டிக்கொண்டே இருந்த மேகமே நீனும் போதை போட்டு அங்கிட்டு கிட்ட அலையிறாங்க. ஏன் தண்ணியை போட்டுறேன்? அவன் தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான், இல்ல அநியாயம் பண்றாங்க தண்ணியை போட்டு. நீ இந்த மாதிரி எப்படி கேட்கிறாரு பாருங்க கேள்வி. இந்த கவிஞனுடைய அறிவை நம்ம எப்படி மெச்சு. அடுத்து சரணத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அள்ளி கொடுத்தாலே ஆகுமே. அப்படி போடு. எப்படி போட்டாரு பாருங்க. அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் காசு கூட கொடுத்துட்டா எதை வேணாலும் செய்யறாங்களே, அது போல உனக்கு நானும் தரணுமான்னு கேட்கிறாரு. அது போல உனக்கு எது நானும் தருகிறேன், மழை பெய்ய வேணும் வானமே. எவ்வளவு வேதனையோடு வலியோடு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வறுமையை, இந்த பயிர்கள் கருகுவதை மனதில் எண்ணி எவ்வளவு பெரிய உதாரணத்தை சொல்லி பாடி. அவரை இல்லவா போற்ற வேண்டும்? யாரெல்லாம் போற்றணுமோ அதை போற்றதில்லை. இல்லை இந்த பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி போலிகளும் காலிகளும் பொம்மலாட்டம் போடுகின்ற விந்தை இது விந்தை. எது சரி எது தவறு, இது சரிதானா, இப்படி நடக்கலாமா? இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் கண்ட காளிகளோடவே சுத்துறாங்களே, என்ன செய்யறது?